நன்றி நன்றி அழகேசிங்க. நானும் ஒரு 10 கவிதை எடுத்து வச்சிட்டேன். ஸோ நன்றி. வணக்கம் நண்பர்களே. முதல் கவிதை, சுதந்திர சுற்று. விட்டு போவதால் வருவது சுதந்திரம், விடுவதும் வருவதும் சுதந்திர சுற்று. கவிதை எழுதிவிட்டால் கற்பனை விடுதலை, கண்ணீர் விட்டுவிட்டால் சோகம் விடுதலை, பூக்கள் பூத்துவிட்டால் முட்டுக்கள் விடுதலை, பொழுது விடிந்துவிட்டால் சூரியன் விடுதலை. விடுதலை கிடைத்ததால் சுதந்திரம் கிடைத்ததா? சுதந்திரம் வந்தபின் விடுதலை கிடைத்ததா? எழுதிய கவிதையையும் விட்ட கண்ணீரையும் பூத்த பூக்களையும் விடிந்த பொழுதையும் கேட்டு பார்த்தால் புரியலாம் கொஞ்சம். விட்டு போனதால் வந்ததா சுதந்திரம்? இரண்டாவது கவிதை, வீட்டு திண்ணை. பசுஞ்சாணி பூசிவிட்டு மண்ணை மெழுகிவிட்டு வீட்டோர திண்ணைக்கு கோலமும் போட்டு வச்சா. ஊருக்கு விருந்தாளி வந்தாக்கா உட்கார்ந்து ஆசுவாசம் செய்கிறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு. சாராய வாசனையோடு சீட்டுக்கட்டோடு சாயந்தரம் வந்தார்கள் அயலூர் பெருசுகள். மறுநாள் திண்ணை வெறும் மண் திண்ணை. மூன்றாவது கவிதை, பசி அறிந்தவன். 10 மணி ஆனாலே ரோட்டோரம் வந்து நிற்கும். அவனை பார்த்ததுமே வாளை ஆட்டிக்கிட்டு பாஞ்சு வருவதெல்லாம் பசியோட விளையாட்டு. மிச்ச காசுல வாங்கின ரொட்டியினே பிச்சு போடுறதில் பிச்சைக்காரன் சந்தோஷம். நாலாவது கவிதை, கருக்காத மேகம். இந்த வருஷமும் தவறாமல் வருகை தந்த கூழைக்கடா கொக்கெல்லாம் தேடி பார்த்தாலும் பச்சை பயிராக ஒண்ணுத்தையும் காணோம். உள்ளூரில் கஷ்டப்படும் உழவன் வயிற்றையே மதிக்காத மேகமெல்லாம் கருப்பாக மாறாது, ஊரு விட்டு ஊரு வந்த பறவையின் பசிக்காக. ஐந்தாவது கவிதை, முடியாத வேண்டுதல். கண்மாய்க்கரை மேட்டிலே கருத்த முனுசாமிக்கு தேங்காய் உடைக்கணும். ஊர்கோயில் சனீஸ்வரனுக்கு மாசம் பூரா சனிக்கிழமை எண்ணெய் விளக்கு போடணும். குலதெய்வம் கோவிலுக்கு அந்த வருஷம் வயிற்றுல மாவிளக்கு வைக்கணும். சிறுசுகளின் நோய் நொடிக்கு ஒவ்வொரு கோயிலிலும் வேண்டுதலை முடிச்சிட்டா பாடையில ஏத்து முன்ன அவுத்த பச்சை சேலையில முடிஞ்சு வச்ச ₹1. எந்த சாமிக்காக, எந்த பிள்ளைக்காக சொல்லாம போய் சேர்ந்தா சுடுகாட்டுக்கு பெரியாய். அடுத்த கவிதை, அப்பா. வட்ட எருவை வைத்த போது எட்டி பார்த்த நினைவுகள் எத்தனை. இந்த முகத்திற்கு இறுதி நாளா? இனிமேல் இல்லையா எழுந்து நடப்பது? வரப்பில் நடந்த கால்கள் எங்கே? நுங்கை ஊட்டிய விரல்கள் எங்கே? அதிர்ந்து சிரித்த சிரிப்பு எங்கே? சுமைகள் தாங்கிய தோள்கள் எங்கே? ஒவ்வொரு முறையும் பிரியும் போதும் இனிமேல் பார்ப்பேனா என்ற ஏக்கத்தை உதட்டில் வெடித்து முழுங்க பார்த்து முடியா உணர்வை கண்ணில் காட்டி சிரித்து மழுப்பி அனுப்பி வைத்த கந்தை பாசத்தின் தகவல் எங்கே? பிறப்பும் இறப்பும் வாழ்வின் ஒழுங்கென புரிந்தும் கூட அடக்க முடியாத அழுகை தந்த அன்பின் உருவம் அப்பா எங்கே, அப்பா எங்கே? பூட்டிய வீடு. அடுத்த கவிதை, இந்த வீடு முன்பொரு நண்பகலில் திறந்துதான் இருந்தது. திண்ணையில் ஆளாக்கு நெல்லுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்தால் அரைக்கீரையை அம்மாச்சியிடம் கீரைக்காரி. முன்காலில் கட்டிலில் இருந்து வரும் மெல்லிய குரட்டை மூக்குப்பொடி வாசத்தோடு தாத்தாவிடம் இருந்து. அடுத்த ஹாலில் தாயமாட்டத்தில் குத்து வாங்கி காய்களை இழந்து கொண்டிருந்தான் அப்பத்தாவிடம் பேரன். அடுத்த சிற்றிடத்தில் தவிட்டு பானைக்குள் குஞ்சு பொறித்ததா கோழி என்று கூடையை பார்த்திருந்தால், தூக்கி பார்த்திருந்தால் பேத்தி. நடுமுற்ற தோட்டத்தில் கல்லுக்கட்டா காரணத்தால் வளைந்து நெளிந்தது புடலை. மதிய உணவு சமைத்து படைத்த திருப்தியில் களைத்து தூங்கியது அடுப்படி. கொல்லைப்பக்க வேப்ப மரத்தில் வெயிலுக்கு ஒதுங்கி இருந்தன குருவிகளும் மைனாக்களும்.
உள்ளே போய் பார்க்கத்தான் ஆசை, கதவு பூட்டி கிடக்கிறது. பாட்டி பனைமரம். அடுத்த கவிதை. பார்த்த மனிதர்க்கெல்லாம் பாராத முகங்கள், பனைமரம் ஒன்று மட்டும் பாசத்தோடு பார்த்தது. பதனியும் நுங்கும் பனங்காயும் கிழங்கும் ஊட்டி வளர்த்து விட்ட பாட்டி பனைமரத்தின் பேத்தி அதுவென்று அப்போது புரிந்தது. எட்டாவது கவிதை. தரிசனம். உலக புகழ் பெற்றுவிட்ட திருவிழா கூட்டத்தில் உள்ளூர் ஜனங்களெல்லாம் வரிசையில் தெருவில் நின்று அம்மன் தரிசனத்திற்கு வேத்திருந்து காத்திருந்தோம். பேத்தி போன இடம் கீழடியின் பொருட்காட்சி. ஜிகர்தண்டா வாயோடு பழங்கால தரிசனத்து. ஒன்பதாவது கவிதை. ஊர்கோயில். ஒளிந்து பிடித்து விளையாடிய வாகனங்கள் ஒளிந்து கொண்டன கூண்டு. ஒளிச்சத்தம் கேட்ட வெளிப்பிரகாரத்தில் ஊர் புரணி சத்தம். திறந்து கிடந்த தெப்பக்குளத்தை தேடி பார்த்தால் தெரிகிறது. கற்பக்கரகத்தில் தரிசித்த சாமியும் கண்ணெட்டும் தூரத்தில் காட்சி. பக்கத்து கிராமத்து அம்மன் மட்டும் பரிச்சய புன்னகை பக்கத்தில் தந்தார். 10வது கவிதை. தூரம் போனவை. கலங்கி கிடந்த கண்மாயில் குளித்திருக்க கூடாது. நிரம்பி ஒளிந்த கோயிலுக்குள் நுழைந்திருக்க கூடாது. பூக்கள் உதிர்ந்த சோலைக்குள் போயிருக்க கூடாது. பூட்டி இருந்த அந்த வீட்டை பார்த்திருக்க கூடாது. தூரம் போன நினைவுகளை தொந்தரவு செய்யக்கூடாது.